இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஏன் வேணும், அதுவும் பர்டிகுலர் பரந்தூர் லொக்கேஷன்ஸ் ஏன் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கனெக்டிவிட்டி இந்த ஏர்போர்ட்டுக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரும். டெக்னிக்கலி இந்த பரந்தூர் வேணான்னு சொல்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆஃபர்ஸ் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க, என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் உட்பட. யாராக இருந்தாலும் அவங்க சொந்த ஊர் விட்டு வெளியே போக மாட்டோம், செய்ய மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போது வருஷம் பேரிடர்கள் வருது அப்படின்னா மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ஏன் மைக்ரேட் ஆகுறது இல்லையா? இல்லை, அது அந்த சரியான ஒரு நிவாரணம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் மக்கள் இந்த போராட்டத்தை தொடரலாம் இல்லை. அப்போது அரசு தரப்புல சரியான ஒரு கைடன்ஸ் இல்லையோ அந்த சைடு? சார், அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் பார்க்கணுங்க, ப்ளஸ்ஸும் பார்க்கணும் மைனஸும் பார்க்கணும். ப்ளஸ் ஜஸ்ட் லைக் தட்டு முடிவு எடுக்கவும் முடியாது. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோ ஒரு பெரிய இந்த மாதிரி ஏர்போர்ட்லாம் கிடைக்குன்னா என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டே பண்ண முடியாது. நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். எல்லாமே கிளியரன்ஸ் பரந்தூர் ஒன்றும் நேற்று பண்ணி இன்றைக்கி ஆரம்பித்த விஷயம் இல்லை. ஃபாரினர்ஸ் கிட்டலாம் பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பங்க்சுவாலிட்டி ரொம்ப எதிர்பார்ப்பான். என்ன இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் உள்ளே வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கேற்ற ரோட் ஃபெசிலிட்டிஸும் ஏர்போர்ட்டுமே இல்லை, நாங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்? நிறைய பேர் பேசும்போது பார்க்குறேன் 13க்கும் ஏற்பட்ட நீர்நிலையங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் இதனால் பாதிக்கப்படும் சொல்கிறாங்களே. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ வந்துட்டோம். இப்போ 10 நாளில் 10 மாடி கட்டலாம், அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் பெரிய லெவலில் வந்துச்சு. இப்போ காங்கிரீட்டு ஃபேப்ரிகேட் பண்ணிலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த 13 இடத்துல நீர்நிலையை எடுத்த வர நீர்நிலைகளை டைவர்ட் பண்ணுறதுக்கான அணைகள் எவ்வளோ மாடல் வந்துடுச்சுங்க. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இல்லை, இந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமியை தமிழ்நாடு சாத்தியப்படுத்துன்னு நினைக்கிறது இந்த ஏர்போர்ட்னால மட்டும்தானா, இல்லை வேறு எதுவும்? நீங்கள் 1 ட்ரில்லியன் எக்கனாமி அச்சீவ் பண்ணணுன்னா நீங்கள் ஏர்போர்ட் கொண்டு வராமல் நீங்கள் 1000 ரயில்வே ஸ்டேஷன் கட்டினாலும் பண்ண முடியாது. என்னை கேட்டால் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். மோடி கவர்மெண்ட் எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் இந்த விஷயத்தை கரெக்டாக கையாண்டு, அதாவது அரசியல்னு பார்க்காம அரசாங்கமாகவும் மக்கள் நலன் கருதி 2 பேருமே ஒத்து போகிறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ விஜய் பண்ணனால இது 2 நாள் பேசு பொருளாக ஆகலாம். பட் விஜய் நினச்சாலும் யார் நினச்சாலும் ஸ்டாலின் சார் இந்த விஷயத்த பண்ணாருன்னா அவர் வாழ்நாளில் பண்ணுற பெரிய மைல் ஸ்டோன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சுற்றுச்சூழல் பொறியாளர் திரு பிரபு காந்தி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேம். சார், ஒரு பக்கம் பரந்தூர் விமான நிலையம் அமையணும்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அந்த ஊரை சேர்ந்த மக்கள் விரும்பலை, எங்கள் நிலம் வேண்டும்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க 9 நாட்களுக்கு மேலாக. இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போனது மிகப்பெரிய ஒரு மீடியா ஃபோக்கஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்றது அதனுடைய அவசியம் என்ன, குறிப்பாக அதில் உள்ள நலன்கள் என்ன, தீமைகள் என்ன, கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் சார். உண்மையிலே ஃபஸ்ட் நான் தமிழ்நாடு ப்ளஸ் சொல்லிடுறேன். தமிழ்நாடு நாலேஜ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. டெல்லி இருக்கலாம், ஆனால் நாலேஜ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு தான் சொல்லணும். அதுமாதிரி மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஆல்சோ தமிழ்நாடு தான் வருதுங்க. அதுமாதிரி மெடிக்கல் டூரிசம்லாம் சொல்கிறாங்க, அதில் மிகப்பெரிய பொருளாதாரம் நடக்குது. அதுக்கும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் கனெக்ட் இருக்குது, அதுவும் சொல்ல வரேன். ஸோ மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு தான் உருவாகுதுங்க. அதுமாதிரி எம்எஸ்எம்இ சொல்கிறாங்களே, உலகத்தில் இந்தியாவிலே 2வது எம்எஸ்எம்இ தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ இன்னொன்று நிறைய ஆற்றல் மிக்க இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடும் இந்தியாவில் தமிழ்நாடு தான். ஸோ இவ்வளோ ப்ளஸஸ் இருக்கும்போது சென்னையில் இருக்க ஏர்போர்ட் வெறும் 1000 ஏக்கரில் டெவலப் ஆன ஒரு ஏர்போர்ட். இப்போ சென்னையில் இருக்க ஏர்போர்ட்டும் ஹைதராபாத்து பெங்களூருக்கு, இப்போ ஹைதராபாத் ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா 5000 ஏக்கர் இருக்குது. ஓகேங்களா? பெங்களூர்லேயும் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இருக்குது. இப்போ இதுக்குள்ள சின்ன சைஸ் உள்ள ஏர்போர்ட், அது சிட்டிக்குள்ளே இருக்கிற ஏர்போர்ட்டுன்னு பார்த்திங்கனாலே சென்னை தான் இருக்கும்னு சொல்லுவோம். அப்போது இது ஒரு நீட் ஆஃப் தி அவர், தவிர்க்க முடியாத தேவையான, எப்படி குடிக்கிறது தண்ணி வேணும், சுவாசத்துக்கு காற்று வேணுமோ, தொழில் வளர்ச்சிக்கும் ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோடைய மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கி தர ஒரு பெரிய களமாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏன் வேணும், அதுவும் பர்டிகுலர் பரந்தூர் லொக்கேஷன்ஸ் ஏன் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கனெக்டிவிட்டி இந்த ஏர்போர்ட்டுக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரும். பரந்தூர் வரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு உண்டான ஒர்க்ஸும்
பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் பரந்தூர் மாதிரி ஏரியாவில் வர்றதுனால காஞ்சிபுரம், திருவள்ளூர், சுற்றி இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குதுங்க. என்னோட பாயிண்ட் என்னென்னா சொல்கிறேன்னா, டெக்னிக்கலி இந்த பரந்தூர் வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அஃபோர்ஸ் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க, என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் உட்பட. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எல்லாத்தையுமே இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எது கொண்டு வந்தாலும் வேணாம் சொல்லுங்கள், இது வேணுன்றது உண்மையிலே மக்கள் நலனை கருதி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வர்றது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. செகண்ட் பாயிண்ட்டு, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒன்றும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலை. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, பரந்தூர் மக்கள் கிராமவாசிகள் அங்கே இருக்கிற கிராமத்தை, அது வந்து ஒரு மித்து, யாராக இருந்தாலும் அவங்க சொந்த ஊர் விட்டு வெளியே போக மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போது வருஷம் பேரிடர்கள் வருது, சுனாமி வருது, ஒரு வறட்சி ஏற்படுது அப்படின்னா மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ஏன் மைக்ரேட் ஆகிறது இல்லையா? அப்படின்ற போது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அங்கிருந்து மறுபுறமைப்பு பண்ணுறச்ச, மைக்ரேட் பண்ணுறச்ச அந்த மக்களுக்கு தேவையான ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு டவுன்ஷிப் மாதிரி ஒரு டெவலப் பண்ணி அந்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் பண்ணிட்டா இது வந்து ஒரு சுமூகமாக தீர்க்கக்கூடிய விஷயமா தெரியுது. இல்லை, அது அந்த சரியான ஒரு நிவாரணம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் மக்கள் இந்த போராட்டத்தை தொடரலாம் இல்லை? அப்போது அரசு தரப்புல சரியான ஒரு கைடன்ஸ் இல்லையோ அந்த சைடு? சார், அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் பார்க்கணுங்க, ப்ளஸ்ஸும் பார்க்கணும் மைனஸும் பார்க்கணும். ப்ளஸ் ஜஸ்ட் லைக் தட்டு முடிவு எடுக்கவும் முடியாது. பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து எல்லா விதமான அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டும் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோ ஒரு பெரிய இந்த மாதிரி ஏர்போர்ட்லாம் கிடைக்குன்னா என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டே பண்ண முடியாது. நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். எப்படி மெட்ரோ ரயிலில் வந்து ஸ்டாலின் சார் இது பண்ணி ஜெயலலிதா மேடம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த மெட்ரோ இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட்டு பரந்தூரில் அமைக்கிறது யாராலுமே தடுக்க முடியாது. அது ஃபஸ்ட்டு கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிங்க ஒரு பாயிண்ட். சொல்கிறீங்க. ஆமாம், என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்துடுச்சிங்க. அதுமாதிரி நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்னு ஒன்று இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. அதில் வந்து அதாவது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கிளியரன்ஸ் ஆகணும், எல்லாமே கிளியரன்ஸ். பரந்தூர் ஒன்றும் நேற்று பண்ணி இன்றைக்கி ஆரம்பித்த விஷயம் இல்லை. 2.5 இயர்ஸாக வந்து எல்லா ஸ்டேஜ் ஆஃப் இது அதான் சொல்கிறேங்க. மெட்ரோ ரயிலில் எப்படி டிஎம்கே ஆட்சியில் வந்தாலும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி எல்லாத்தையும் முடித்தாங்களோ, அதே மாதிரி இது வந்து மக்கள் நலன் ஏர்போர்ட் வந்து மிக அவசியம். அதனால் இது கண்டிப்பாக வர்றதுக்கு இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாடு வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற போது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்ற இதெல்லாம் வந்து ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரை போய் சம்பாதிக்கலான்றதுலாம் பெரிய லெவலில் நடந்திருக்கு. அப்படின்ற போது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து எல்லாருக்குமே ஆக்சசிபிலிட்டி நிறைய இருந்தால் தான் தேவை. இன்னொன்று, ஒரு வேலை வந்து சிம்பிளாக பண்ணலாங்க, அதே வேலை காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு ஏர்போர்ட்டுக்கோசம் டிராஃபிக் இல்லை, மேலே அந்த லேண்டிங்கான இதெல்லாம் இல்லைன்னா மேலே சுற்றிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஃப்ளைட்டும் 1 hour 2 hours லேட் ஆகிடுச்சின்னா பஞ்சுவாலிட்டி ரொம்பவும் முக்கியம். ஃபாரினர்ஸ் கிட்டலாம் வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து பஞ்சுவாலிட்டி ரொம்ப எதிர்பார்ப்பா. என்ன இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் உள்ளே வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கேற்ற ரோட் ஃபெசிலிட்டிஸும் ஏர்போர்ட்டுமே இல்லை, நாங்கள் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போது எம்என்சி லெவல் பெரிய பெரிய கம்பெனிஸ் லெவலில் இருந்தும் எம்எஸ்எம்இ கம்பெனிஸ், ஏன்னா எம்எஸ்எம்இயும் எம்என்சியும் வந்து பேரண்டிங் மாதிரி, அப்பா அம்மா மாதிரி. அதாவது எம்எஸ்எம்இயோட கிளைண்ட் எல்லாமே எம்என்சியாக இருப்பான். அப்போ எம்என்சி கம்பெனியும் முக்கியம், அதுக்குள்ளே எம்எஸ்எம்இ கம்பெனியும் முக்கியம். அப்போ அவன் ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கணும் செய்யணும்னா அவனுக்கு ஏர்போர்ட் கனெக்டிவிட்டிஸ், இப்போ எக்ஸ்போர்ட் ரொம்பவும் முக்கியங்க. எல்லா பொருளும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று போர்ட்டு வேணும், கடல் வழி, அடுத்தது வான்வெளி ஏர்போர்ட் வேணும். அப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா இவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கிறதுக்கு இந்த ஏர்போர்ட் ஒரு மிகப்பெரிய திறவுகோலாக அமையுன்றது தான் எங்கள் பாயிண்ட். ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், ஆட்டோமொபைலோட ஹப்பு இந்தியாவுக்கே தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ உரகடம் நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தாராளமாக திங்க் பண்ணலாம். ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் உள்ளே வரைச்ச எல்லா இடத்துலையும் டிராஃபிக் கன்ஜெஷன் அதிகமாகும் போது இப்போவே அடுத்த 5 வருஷம் கழித்து இதெல்லாம் தேவை. மேபி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச விஜய் சாரே வந்து
இது வேணுன்ற மாதிரி சொல்லலாம். மேபி ஒரு இக்னரன்ஸ் புரிதல் இல்லாதனால தான் பண்ணுறாங்க. அவர் பேசும்போது சொல்றாரு, நாங்கள் வந்து ஏர்போர்ட்டே வேணாம்னு சொல்லல, ஆனால் இந்த இடத்துல வேண்டாம்னு சொல்றாரு. அதாவது மக்களுக்கு பாதிப்பு குறைவான இடத்துல பண்ணலாம் தானே அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது சரியா தானே இருக்கு சார். அதான் சொல்றேன் சார், என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குங்க. இப்போ பரந்தூர் மட்டும் டிக் அடிக்க மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பரந்தூர் கொடுத்தா அது மாதிரி பன்னூர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கேள்வி இருக்கு சார் எனக்கு. பரந்தூர் பன்னூரை காட்டிலும் பரந்தூர் வந்து கொஞ்சம் 70 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது. பன்னூர் வந்து 50 கிலோமீட்டர் சொல்றாங்க. இப்போ நியரஸ்ட் தானே சென்னைக்கு. இது ஏன் அதை சூஸ் பண்ணாம என்ன காரணம்? இடம் சரியில்லையா? 20 kilometers இஸ் a matter of journey of 1 hour. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தாம்பரத்தில் வீடுங்க, ஏர்போர்ட் நான் 20 minutesல போயிடுவேன். இப்போ என் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து நான் பரந்தூர் வந்து ஒரு 45 minutesல போயிடுவேன். பூந்தமல்லிலேருந்து ரொம்ப கனெக்டிவிட்டி, காஞ்சிபுரத்துலேருந்து கனெக்டிவிட்டி. இப்போது நிறைய ஆக்சசிபிலிட்டி ஜங்ஷன் ஈஸியாக இருந்தால் இப்போ ஒன்று சொல்லுங்களா, பெங்களூரில் ஏர்போர்ட் போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும் தெரியுங்களா? பெங்களூரில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஏர்போர்ட் போகிறதுக்கு 4 மணி நேரம். உங்களுக்கு ஜேர்னி டைம் 1 hour தான். பெங்களூர் டு சென்னை ஜேர்னி டைம் 1 hour தாங்க. ஆனால் நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். இப்போ இங்கேருந்து துபாய் போனால் 4 மணி நேரம் வச்சுக்கிங்களேன், ஜேர்னி டைமு 4 மணி நேரம் தான். ஆனால் நான் என் வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுனா இப்போ 8 மணி நேரம் இல்லையா? ஸோ இது மாதிரி ஆக்சசிபிலிட்டி, அதுவும் ஒரு ஏர்போர்ட் வந்து ஒரு இடத்துல உள்ளே வந்துட்டுக்கு அப்புறம் இங்கே மாற்றலாம்னு சொல்ல முடியாது. ஸோ அதுமாதிரி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸு இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், அசஸ்மெண்ட் ஃபார்முலா. இப்போ பன்னூரில் வச்சா என்ன ஆகும், அதுக்கு ரோடு எப்படி இருக்கும், கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் நீர்நிலைகள்லாம் ஏதாவது பாதிப்புகளுக்கு வருமா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்றுங்க இல்லை அது தெரியாம தான் அவங்க இந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் பேசும்போது பார்க்குறேன் 13க்கும் எப்படி நீர்நிலையங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படும் சொல்கிறாங்களே. இது பொருளை பாதிக்கப்பட்டால் இது அங்கே நீர்நிலைகள் தடுக்கப்படுதுன்னா இந்த வெள்ளம் சென்னைக்கு வந்து சென்னையவே அழிச்சிடும்னு ஒரு பக்கம் கருத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்காம இருக்க போகிறாங்க என்விரான்மெண்ட்ல. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுதான் திருப்பி சொல்கிறேன், அந்த என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ஃபார்ம்லாம் உள்ளடக்கி தான் மாடலே டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கட்டமைப்புகளை உருவாக்கலாம். எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி வந்துச்சு. நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, உலகத்துக்கே கட்டுமான ரேண்ட்மார்க் கிரியேட் பண்ணுற எல்என்டி கம்பெனி தான். லார்சன் டூப்ரோட கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸே சென்னையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுமாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ வந்துட்டோம். இப்போ 10 நாளில் 10 மாடி கட்டலாம். அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் பெரிய லெவலில் வந்துச்சு. பை காங்கிரீட்டு ஃபேப்ரிகேட் பண்ணிலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த 13 இடத்துல நீர்நிலையை எடுத்து வர நீர்நிலைகளை டைவர்ட் பண்ணுறதுக்கான அணைகள் எவ்வளோ மாடல் வந்துடுச்சிங்க. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. நான் பர்டிகுலராக என்ன சொல்கிறேன்னா, இந்தியா உள்ளடக்கிய தமிழ்நாடு 1 trillion எக்கனாமி அச்சீவ் பண்ணணுன்றது தமிழ்நாடு சிஎம்மோட மிகப்பெரிய கனவு. நீங்கள் 1 trillion எக்கனாமி உருவாயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய வியாபாரிகள் எவ்வளோ பெரிய வியாபாரத்தை பண்ண முடியும். இல்லை இந்த 1 trillion எக்கனாமியை தமிழ்நாடு வந்து சாத்தியப்படுத்துன்னு நினைக்கிறது இந்த ஏர்போர்ட்னால மட்டும்தானா இல்லை வேறு எதுவும்? சார், ஏர்போர்ட் இல்லைன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் 1 trillion எக்கனாமி அச்சீவ் பண்ணணுன்னா நீங்கள் ஏர்போர்ட் கொண்டு வராமல் நீங்கள் 1000 ரயில்வே ஸ்டேஷன் கட்டினாலும் பண்ண முடியாது. நீங்கள் இங்கேருந்து யூஎஸ்க்கு ரயிலில் போக முடியுமா? இங்கேருந்து நீங்கள் யூஎஸ்க்கு சிங்கப்பூரில் போக முடியுமா? அப்போ ஏர்போர்ட் இருந்தால் தான் உங்களால் போக முடியும். நீங்கள் கப்பல் வழி கூட நீங்கள் எடுத்துக்கிங்களேன், கப்பல் போக்குவரத்து கூட எத்தனை நாள் ஆகும்? இங்கேருந்து நீங்கள் யூஎஸ் போகணும், ஆஃப்ரிக்கா போகணும். சரி, உலகம் தெரியாது. இப்போ ஒன்று சொல்கிறேன், ஆஃப்ரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, அடுத்த 20 வருஷத்துக்கு உண்டான கண்டங்களில் அது ஆஃப்ரிக்கா கண்டம்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, க்ரீன் கார்டு நான் யூஎஸில் ஒர்க் பண்ண அது பெரிய விஷயம் சொல்கிறாங்களே, அடுத்த 10 வருஷம் எழுதி வச்சுக்கிங்க, நீங்கள் ஆஃப்ரிக்காவில் உங்கள் தொழிலை ஆரம்பித்தாதான் உலகமே வந்து நோக்கி இருக்க போகுதுன்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி இருந்தால் தானே உங்களால் போக முடியும். நீங்கள் இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் போனாலே இங்கேருந்து துபாயில் போய் இறங்கணும், அப்போ இன்னொரு ஃப்ளைட்டை பிடிக்கணும். அப்போ உங்கள் லக்கேஜ் நீங்கள் 4 ஃப்ளைட்டு மாறி எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ டென்ஷன். அப்போ இந்த மாதிரியான ஆக்சசிபிலிட்டி உங்களுக்கு ஒரே கனெக்டிவிட்டியில் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய, என்ன கேட்டால் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இயற்கையாகவே உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. டிஎம்கே கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் இந்த விஷயத்தை கரெக்டாக கையாண்டு, அதாவது அரசியல்னு பார்க்காம அரசாங்கமாகவும் மக்கள் நலன் கருதி 2 பேருமே ஒத்து போகிறாங்க. அப்படின்ற போது இதை கரெக்டாக எப்படி எடுத்துன்னு போகிறது தான் வந்து மிகப்பெரிய விஷயம். ஈவன் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ விஜய் பண்ணனால இது 2 நாள் பேசு பொருளாக ஆகலாம். பட் விஜய் நினைச்சாலும் யார் நினைச்சாலும் ஏர்போர்ட் வர்றது தடுத்து இல்லை. நீங்கள் முதல்ல சொன்னீங்க சாத்தியமே கிடையாது தடுக்கிறதுன்னு சொன்னீங்க. அப்புறம் சாத்தியம் இல்லாத இவங்க அரசியல் பண்ணுறாங்களே, பேசு பொருள் ஆகுதுல. இப்போ 2 நாள் எல்லாம் விஜய் பற்றி பேசணும்ல. இப்போ நான் திருப்பி சொல்கிற பாயிண்ட் இதுதாங்க.
உண்மையிலே இது வந்து விஜய்க்கு ஒரு வீக் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கரெக்டான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர் இல்லாமல் பேசுகிறார். உண்மையிலே தங்கம் தென்னரசு சூப்பராக கவுண்டர் கொடுத்தார். இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் 5000 ஏக்கருங்க, இங்கே இருக்குது 1000 ஏக்கர் தான். இப்போ எவ்வளோ சார், ஒன்றுமே இல்லைங்க சார். ரோடு இருக்குல்ல, ரோடோட சைஸ் ஒன்று தான். முன்னாடி 100 கார் போயிருந்தது, இப்போ 500 கார் போகுது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அங்கே ஒரு 1000 கார் போகும். அப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரத்துலேருந்து ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடிலாம் 20 மினிட்ஸில் வந்துடலாம். இப்போ 1 hour ஆகுது. 3 hours பெங்களூர் மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஏர்போர்ட் போக முடியுமா உங்களால்? அப்போது நாடு இந்த அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, இதனால் எவ்வளோ இளைஞர்கள் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அதை பார்க்கணும். ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருவாங்க சார். இப்போ ஒன்றுமே இல்லைங்க சார். இப்போ டாவோஸ் அதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த ஏர்போர்ட் வரனால நிறைய நிறுவனங்கள் வருது, அது மூலமா எத்தனை சதவீதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார்? திருப்பி சொல்றேன், 2 விஷயம் சொல்றேன் சார். நம்மளோட வேலை வாய்ப்பு, நம்மளோட இளைஞர்கள் தமிழ்நாட்டிலே வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வெளில போக தேவையில்லை, வெளியே போகணும் அவசியம் இல்லை. நீங்க குட்டி ஜப்பான் தமிழ்நாட்டில் பார்க்கலாம், குட்டி சிங்கப்பூர் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். அதுதான் இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ டாவோஸ்ல கூட போயிட்டு பிச்சிங் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் உள்ள கொண்டு வராங்க. நான் ஒன்று சொல்றேன், பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ள வருது இல்லை, அப்போவே வந்து தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கோம், நான் பரந்தூர்ல இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரேன், அதனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்சசிபிலிட்டி வரும், நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்ற உத்தரவாதம் கொடுக்கறனால தான் அந்த கம்பெனிஸே உள்ளே வராங்க. சொல்ல புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனிஸ் ஒன்று வருது, அதில் எமர்ஜிங் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா, சன்ரைஸ் செக்டார்னு சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரி 4.0. இப்போ செமி கண்டக்டர் வந்தது, இப்போ அங்கங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உண்மையிலே கலைஞரோட பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு டைடல் பார்க் தான். ஏன் இப்போ ஐடி பார்க் ஒவ்வொரு வீட்டு கிராமத்தில் ஒரு லைஃப் ஸ்டைல் மாறிச்சுன்னா 20,000 ரூபாய் வாங்குறது பெரிய காசுன்ற போது 2000ல் 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சான். இப்போ 2 லட்ச ரூபாய் ஒன்றுமே இல்லைங்க. 2000 வருஷத்தில் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். சைக்கிளில் போடுவேன், காரில் போவான். அது ஏதோ படத்தில் வந்து ஸ்வீட்டு கொடுப்பான் பார்த்தீங்களா, உடனே ஜாவா சொல்லிடுவான். அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வெரி லாங் விஷன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். டைடல் பார்க்கு ஓஎம்ஆர் ஓப்பன் பண்ணுறச்ச நல்லா 2004 தான் வெளியே பாஸ். 2002ல் டைடல் பார்க் எப்படி இருந்தது? காட்டுக்குள்ளே தானே இருந்தது. இப்போ எப்படி இருக்குது ஓஎம்ஆர்? அதோட வீச்சு எப்படி இருக்குது? அப்போது 5 மாவட்டத்தோடைய வளர்ச்சியை ப்ளஸ் தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் உள்ளடக்கியது தான் பரந்தூர் ஏர்போர்ட். பரந்தூர் ஏர்போர்ட்டுன்றது ஏதோ இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் இல்லை, அதுமாதிரி ஒசூரில் வர ஏர்போர்ட்டும் முக்கியம்னு சொல்ல வரேன். ஏன்னா ரொம்பவும் மற்ற ஸ்டேட்டில் வந்து போட்டி நடக்குதுங்க, இதில் போடுங்க, இதில் கொடுங்க, எனக்கு பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு இயற்கையாகவே சில வளங்கள் அமைஞ்சிருக்கு, இயற்கையாகவே போர்ட் அமைஞ்சிருக்கு, 6-7 ஏர்போர்ட் அமைஞ்சிருக்கு. இதெல்லாமே இன்டர் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுமாதிரி அடுத்து வந்து லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குன்னு சொல்கிறாங்க. லாஜிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றுறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டபிலிட்டி. இந்த விஷயங்கள் கனெக்டிவிட்டி இருந்தாலே நீங்கள் எங்கே வேணால் போகலாமே. உலகத்தில் எங்கே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த ஃப்ளைட் உங்களுக்கு இங்கே கிடைக்குது, இந்த டைமில் கிடைக்குது, இந்த ஷார்ட்டில் கிடைக்குது. அப்போது 4 இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ் வந்து பார்க் பண்ணுறதுலாம் நீங்கள் கண்ட டைமில் போய் பார்க் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, ரூட் டைம் கொடுப்பாங்க. அந்த ரூட் டைமில் தான் நீங்கள் ஏற்றணும் இறக்கணும். அப்போ இங்கே ஃப்ளைட்டுக்கே டைம் இல்லை, இறக்கிறதுக்கே டைம் இல்லைன்னா ஃப்ளைட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? சரி, அதாவது இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்துக்கும் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் பரந்தூர் ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் சார் இந்த விஷயத்த பண்ணார்னா அவர் வாழ்நாளில் பண்ணுற பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் ஒருங்கிணைந்து. இது ஒரு மிகப்பெரிய. இப்போ சொன்னீங்கல்ல, சுற்றி இருக்கக்கூடிய 4-5 மாவட்டங்கள் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக சென்னை தான் சொல்லுவாங்க எல்லாமே, உடனே எங்கே போனாலும் வேலைக்கு சென்னை. இப்போ இந்த 5 மாவட்டம் டெவலப் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, அங்கே தொழில் நிறுவனம் வரும் சார். அப்படி தான் சார் வருவாங்க. இப்போ இந்த சரி சோக் ஆகிடுச்சு சார், இப்போ தாம்பரம் வரைக்கும் சோக் ஆகிடுச்சு ஓகேங்களா. சோக்குன்ற மீனிங் என்னன்னா நெருக்கடி, நெரிசல் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த நெரிசல் வந்து ஃபுல்லாகுது. ஒன்று இப்போ எங்களோட ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்ரவுண்ட் என்ன சொல்கிறாங்க, திண்டிவனம் இன்னும் 3 வருஷத்தில் தாம்பரம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செங்கல்பட்டு என்ன ஆகும், விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகுது, அதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அப்போ இங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பெரிய லெவலில் பூம் ஆகும். அப்போ ரியல் எஸ்டேட் பூம் ஆகிடுச்சுன்னா அங்கே எனக்கு ஒரு 2 ஏக்கர் லேண்ட் இருக்குது. இப்போது என்னோடய 2 ஏக்கரோட மதிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கர் 50 லட்சம்னா அடுத்த 2-3 வருஷத்துல அது 2 கோடி ஆகுதுல்ல. அப்போ அது எவ்வளோ, அந்த ஏர்போர்ட் வரதுனால தானே எனக்கு கிடைக்குது. அந்த ஏர்போர்ட் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், மெடிக்கல் டூரிசம் பெரிய லெவலில் வரும். அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போடுவாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும்ல. இப்போ சிப்காட் மாதிரி அந்த இடங்கள் வளர்ச்சி ரைட் ஓகே, இந்த இடத்த கொடுக்குறாங்களே ஏர்போர்ட்டுக்கு, இப்போ அவங்களோட எல்லாமே பாதிக்கப்படுது, அவங்க நிவாரணம் சரியா இருக்கணும். கரெக்டான லைனுக்கு வந்துட்டீங்க சார். இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் நானும் வந்து
காய்ச்சி மூச்சு எல்லாமே சொல்ல வேணும். எனக்குன்னு வலி வரும்போது ஆமா அந்த வலி எனக்கு தான். அப்போது நான் வேணாம் தான் சொல்லுவேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக் மாடல் டெவலப் பண்ணணும். பரந்தூர் மக்களுக்கு ஒரு டவுன்ஷிப் ஈக்குவேஷன் ஆஃப் லேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லேண்டுக்கு ஈக்குவலாக ஈவன் இங்கே நான் 2 கிரவுண்ட் எடுக்குன்னா அங்கே 4 கிரவுண்ட் தரேன்னு சொல்லுங்கள். 5 மடங்கு தரது நான் 8 மடங்கு தரேன்னு சொல்லுங்கள். யார் வேணான்னு சொல்ல போகிறாங்க? சொல்ல புரியுதுங்களா? இதுதான் இந்த மாதிரியான புரிதல். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இது போராளின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டெர்லைட்டு கூட அது மாதிரி ஜஸ்ட் சொல்கிறேன். இப்போ எப்படி மக்கள் நினச்சா மக்களோட இது திசை திருப்புறாங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளை கூப்பிட்டு பேசுங்கன்ற. இப்போது அதாவது ஜனநாயகம் நீ உன் கருத்தை சாதகம் பார்த்து நான் என்னோட சாதக பாதகங்கள் நான் சொல்கிறேன். இப்போது நான் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு டாட்டா மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வந்து இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனி நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனிக்கான R&D டெக்னாலஜிஸ் எதுவுமே ஒன்றும் பெரிய லெவலில் இங்கே கட்டமைப்பு வரல. அப்போ ஃபாரின்லேருந்து நிறைய சயின்டிஸ்ட்டு வல்லுநர்கள் எல்லாமே நான் என் இடத்துக்கு கூப்பிட்டு வரணும். அவன் அடிக்கடி போயிட்டு வரணும். அப்படின்னும் போது எனக்கு ஃப்ளைட் ஆக்சசிபிலிட்டி இருந்தால் தானே பண்ண முடியும். இப்போவே இப்படி இருக்குன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணுங்கள். இப்போ 2025 2030 சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் எப்படி பஸ்ஸெலாம் போதோ அது மாதிரி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் போக முடியுமா? ஃப்ளைட்டுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், ஒரு சைஸ் இருக்கும். ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும் கார் ஒட்டி போகிற மாதிரி ஃப்ளைட் ஓட்ட முடியும்? பாயிண்ட் புரியுதுங்களா இல்லையா? அப்போது அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. சில இருக்கும் போது இந்த மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலம். இல்லை நீங்கள் சொல்கிற ஒன்று முக்கியமானது இந்த இடத்த இப்போ வச்சுருக்காங்கல்ல போராட்டம் நடத்திக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் 5 மடங்கு 8 மடங்கு நான் கூட தர்றேன். கண்டிப்பாக இதை ஒதுக்கி கொடுத்தா வேலை முடியுது இல்லை? டேரெக்டாகவே இன்வால்வ் பண்ணி பேசலாம் சார். இருக்குது சார், ஒன்று புரிஞ்சுங்களேன். நம்ம ஓப்பனாக சில விஷயங்கள் பேசலாம் சார். கவர்மெண்ட்டில் அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. பண்ணாமல் யாருமே தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ சென்னை டு கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாலே ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பேப்பரில் ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க. இந்த பேர், இந்த சர்வே நம்பர், இந்த அட்ரஸ்க்கு நாங்கள் நில ஆக்கிரமிப்பு பண்ணுறோம், அதுக்கு காம்பன்சேஷன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஈவன் விஜயகாந்த் கலா மண்டபம் பண்ண வச்சா கூட அங்கே பிரிட்ஜி கட்ட வச்சு அதுக்கான காம்பன்சேஷன் ஃபண்ட் வந்திருக்கு, வரும். அது சட்ட பிரகாரம் எவ்வளோ தரணுமோ எது நியாயமோ அட்லீஸ்ட் அந்த ஃபண்டாவது கண்டிப்பாக வரும் சார். அதில் குறிப்பாக பார்த்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டில் நிறையா செக்கிங் இருக்கும். அந்த பாயிண்ட்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார்? அதாவது ரொம்ப சிம்பிள் சார். ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் வருது, இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வருது, ஏர்போர்ட் வருதுன்னா என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் ரிப்போர்ட் வேணும்னுவாங்க. இந்த ஏர்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போது என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னா அதனால் வர சூழல் மாற்றங்கள் என்னென்ன, இதனால சன் வெளிச்சம் ஏதாவது வருதா, தண்ணி மழை காற்று வருதுன்னா ஏதாவது பாதிப்புகள் வருமா, ஏதாவது காற்று மாசு வருமா, ஏன்னா ஒலி சவுண்டு வரும், சவுண்டு மாசு வருமா, அது எல்லாமே இம்பேக்ட் பண்ணி தான் வைப்பாங்க. இன்னொன்று ஏவியேஷனுக்கும் சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. 24 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே அந்த சுற்று வட்டாரத்தில் எந்த பில்டிங்கும் கட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் அந்த மாதிரி ஏர்போர்ட் வந்து இறங்குதுன்னா பக்கத்தில் பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு கூட சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா டெரர் அட்டாக்லாம் பண்ணக்கூடாது. ஒரு டெரரிஸ்ட்டு வந்து ஈஸியாக வந்து ஒரு ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குன்னு சில ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணுறது. அதுதான் இந்த என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். இது சுற்றுச்சூழல் அனுமதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அனுமதி குறித்து சுற்றுச்சூழல்ன்றது என்னது? இப்போ நீங்கள் சொல்றீங்கன்னா 17 நீர்நிலைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் 17 நீங்கள் பாதிக்கப்படுறது இருக்கலாம். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கு எப்படி ஒரு தடுப்பு சுவர்கள் பண்ணலாம், எப்படி ஒரு டேம் மாதிரி கட்டிட்டு அந்த வாட்டர் இதுவும் சேவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரன்வேவும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் சார். இது எல்லாமே பிஓகின்னு சொல்லுவாங்க, பில் ஆஃப் குவான்டிட்டியில் வந்துடும். ஒரு ரன்வே போடணுன்னா சும்மா போட மாட்டாங்க. ஃப்ளைட்டு போகணுன்னா இப்போ வாட்டர் பாஸ் ஆகிற இடத்துல ரன்வே போகாது. அதுக்கான டிசைன் அண்ட் ஆர்கிடெக்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த இம்பாக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறது. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயிர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.